ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது தேர்ஸ்டே எடுத்த விலாக். ஆஃபீஸ் ஸ்கூலில் எல்லோரும் கிளம்பியாச்சு. அதுக்கப்புறமா பாத்திரம் கழுவுறது, துவைக்கிறது அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி கொஞ்சம் தேர்ஸ்டேனாலே எப்போவுமே ஒர்க் அதிகமாக இருக்கும். நம்ம வீடு துடைப்போம், விளக்கெல்லாம் கழுவுவோம் இல்லையா? அது கூட சேர்ந்து இந்த ஒர்க்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்ந்துருச்சு. இந்த ஃப்ளார் பாட் பார்த்தீங்க அப்படின்னா, நான் முதலே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த தீபாவளி டைமில் வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணேன் ஆஃபரில். அதில் இந்த ஃப்ளார் பாட்டும் ஒன்று. இது வந்து பார்த்திங்கன்னா 5 பாட்டு வித் பிளேட்டோட 150லேருந்து 170க்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. பட் 170க்கு மேலே போக வாய்ப்பில்லை. ஸோ அந்த டைமில் வாங்கினதுங்க. அப்படியே இருந்துச்சு. அதுக்கான டைமே கிடைக்கல. ஸோ இன்றைக்கி தான் நல்ல காலம் வந்திருக்கு. இன்றைக்கி அந்த இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாம் வந்து நல்லா வளர்ந்துருச்சு. ஆனால் அதுக்கு பிளேஸ் பத்தாததுனால சின்ன பாட், அந்த பிளாக் பாட்டில் வாங்குவோம் இல்லையா, அதுலேயே அப்படியே வச்சுட்டேன். ஸோ இலைகள்லாம் கொஞ்சம் பழுக்க ஆரம்பிக்குது. அதனால் கொஞ்சம் இந்த பாட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக அதை விட, அதனால் இதில் வச்சிடலாம் அப்படின்ட்டு இதுக்கு ஹோல் போட்டுடலான்ட்டு தான். பிளாஸ்டிக் பாட்டு தான், ஏன்னா கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும் இல்லையா, அதுக்காக இதே வாங்கிட்டேன். கலர்ஸும் வந்து அழகாக இருந்துச்சுங்க. குவாலிட்டியும் வந்து ரொம்ப ஓகேன்னு சொல்ல முடியாது, நாட் பேட். அதனால் அதுக்கு ஹோல் போட்டு இன்றைக்கி இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சிடணும் அப்படின்ட்டு ஒர்க் இன்றைக்கி ஃபுல் டே அப்படிங்கிறது தெரிஞ்சுமே இன்றைக்கி இந்த வேலையும் சேர்த்துக்கிட்டேன். ஸோ அனுப்புனதையுமே ஒரு 10 o'clock இருக்கும் இந்த வேலையை ஆரம்பித்தாச்சு. இதை ஹோல் போடுறது பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கில் வந்து, அதாவது ஸ்டீல் ஸ்டிக்கில் நல்லா சூடு பண்ணி அதை வந்து ஹோல் போட்டோன்னா ஈஸியாக போட்டுடலாம். எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான். இதை வந்து இனி போய் வெளியே உட்காந்து பிளான்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு செய்ய போகிறேன். ஸோ ரொம்ப ஸ்பீடாக போகுதுன்னு நினைக்காதீங்க. அவ்வளோ ஸ்பீடாலாம் நான் நடக்க மாட்டேன். கொஞ்சம் வீடியோவை ஃபாஸ்ட் பண்ணிட்டேன், அவ்வளோதான். நம்ம உள்ள இன்டோர் பிளான்ஸ் எல்லாம் இது நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. அதுக்கு இன்றைக்கி தான் நல்ல காலம் வந்திருக்கு. பாருங்கள், இலையெல்லாம் சில இது பழுத்திருக்கு. எல்லோ கலரில் தெரியுதான்னு தெரில. நல்லா, அதாவது ஹைட்டாக விட மாட்டேன், அதையே அப்படியே உள்ளேயே சரி அது கொஞ்சம் பார்த்திங்கன்னா புஷ்ஷியாக ஆகிடும். ஸோ அதுக்கு இடம் பத்தாது அப்படின்ட்டு தான் இதை சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இப்போதைக்கு இதில் இருக்கட்டும், அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டுருக்கேன். இப்போது இதுக்கு பார்த்திங்கன்னா மண்புழு உரம், அது கூடவே கொக்கோ பிட்டு, இது 3ஐயுமே கலந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த கொக்கோ பிட் போட்டு நம்ம வந்து பிளான்ட்ஸ் வைக்கிறப்போ பிளான்ட்டோட க்ரோத் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோடய இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மணி பிளான்ட்டு தான். மணி பிளான்ட் கொக்கோ பிட்டில் ரொம்ப நல்லா வரும். அவ்வளோதான், எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சாச்சு. நம்மளோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதில் ஒரு விஷயத்தை மட்டும் நான் மறந்துட்டேன். எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணுறப்போ கொஞ்சமாக நீம் கேக் இருக்குது இல்லைங்களா, வேப்பம் புண்ணாக்கு, அதையும் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன், மறந்துட்டேன். ஸோ அதனால் இப்போ தனியாக எடுத்து ஒரு பாட்டில் மிக்ஸ் பண்ணி அதை வந்து செடிகளோடு கலந்துக்க போகிறேன். நீம் கேக் ஆட் பண்ணுறப்போ சும்மா ஒரு அரை ஸ்பூன் போட்டால் போதும். நிறைய போட்டோம் அப்படின்னா வேர் தாங்காது, கருகிரும். ஸோ ஆனால் நீம் கேக் போடுறப்போ வேர்ப்புழு தாக்கல்லாம் இல்லாமல் இந்த பிளான்ட்ஸ் வந்து நல்லா க்ரோ ஆகும். ஸோ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு பிளான்ட் எடுத்து வைக்க போகிறேன். இதை வந்து வைக்கணுங்கிறதுக்காகவே நேற்றே வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் பிளான்ட்ஸில் எல்லாம். ஈஸியாக எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும் இல்லையா, அதுக்காக தான். நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது வேறு பாட்டுக்கு நீங்கள் ஒரு பிளான்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா தண்ணி ஊற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா, நிறைய தண்ணி சொதன்னு இல்லை, கொஞ்சம் மண்ணெல்லாம் ஈரமாகிற வரைக்கும் ஊற்றிட்டோம் அப்படின்னா எடுக்கிறப்போ ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், பாட்டிலேருந்து 2 தட்டு தட்டினா பிளான்ட்ஸ் அப்படியே தனியாக வந்துடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு, இது வந்து மண்ணில் தான் இருக்குது, நம்ம நர்சரியில் எப்படி வாங்கினோமோ அப்படியே தான் இருக்குது. ஸோ அதையும் இதுக்குள்ளே வச்சு பாட்டோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதெல்லாம் தேவையா அப்படின்னு கூட சிலர் நினைக்கலாம். நான் எப்போவுமே சொல்கிறது தான், ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட்டு. சிலருக்கு வெளியே போகிறதுனா ரொம்ப பிடிக்கும், சிலருக்கு ஷாப்பிங்னா ரொம்ப பிடிக்கும், சிலருக்கு சீரியல் பார்க்குறதுனா ரொம்ப பிடிக்கும், என்ன மாதிரி சிலருக்கு கார்டனிங்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் லோன்லியாக இருக்கிறப்பவோ இல்லை ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கிறப்பவோ பார்த்திங்கன்னா, என்னோடய டைம் நான் ஸ்பெண்ட் பண்ணுறது மோஸ்ட்லி பிளான்ட்ஸில் தான் இருக்கும், பிளான்ட்ஸ் கூட தான் இருக்கும். அதுவும் வந்து பூச்செடி அப்படிங்கிறப்போ அது பூக்கிறப்பவே பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். காலையில் எந்திரிச்சு வந்ததையுமே எத்தனை ஹைபிஸ்கஸ் வந்திருக்கு, எத்தனை ரோஸ் பூத்திருக்கு அப்படின்னு பார்க்குற அளவு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. மோஸ்ட்லி எல்லா லேடிஸ்க்குமே பிளான்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா, சிலருக்கு அந்த வாய்ப்பு மட்டும் கிடைக்காம இருக்கும்.
அந்த மாதிரி இருக்கிறவங்க வெளியே பிளான்ட்ஸ் பெருசு பெருசாக வைக்க முடியலைனாலும் இந்த மாதிரி கம்மியான விலையில் பாட் வாங்கி மணி பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து வளர்க்கக்கூடிய ஒரு பிளான்ட்டுங்க. நிறைய தண்ணி ஊற்றணும், நிறைய பராமரிக்கணுங்கிறதெல்லாம் இல்லை. ஸோ இதை வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் மணி பிளான்ட்டெல்லாம் நிறைய இடத்துல நம்ம போகிற பக்கம் வந்து இருக்கும், அங்கேருந்தே பிடுங்கிட்டு வந்துடலாம். கண்டிப்பாக எல்லோரும் பிளான்ஸ் வைங்கன்னு நான் கம்பல்லாம் பண்ணலைங்க, என்னோட இதை சொன்னேன். ஏன்னா பிளான்ஸ் வந்து நிறைய பேர் கஷ்டம் வளர்த்துறது அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. அது அவங்களுக்காக இந்த மணி பிளான்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக வளர்த்துடலாம், அதுவும் வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்க்கலாம் அப்படிங்கிறதுனால சொன்னேன். சரிங்களா? அவ்வளோதான், எல்லா பிளான்ஸும் வச்சாச்சு. பிளான்ஸ் இருக்கிறப்ப பாட்டு இல்லை, பாட்டு இருக்கிறப்ப பிளான்ட் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பாட் மட்டும் மீதி ஆகிடுச்சு, அதுக்கு செடி இல்லை. அடுத்தது செடி வாங்குவோம். எங்கள் வீட்டில் கேட்டாங்க அப்படின்னா என்ன ஒரு வழி பண்ணிவிடுவாங்க. ஸோ அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு எல்லாமே. பார்த்துங்க, முன்னாடி இப்படி தான் இருக்கும் நிறைய பிளான்ஸோட, ஆனால் க்ரோட்டன்ஸாக தான் வச்சுருக்கோம். முன்னாடி பிளேஸே எப்போவுமே ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு இங்கே உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். அதுவும் ஒரு டீயோ இல்லை ஃபேவரட்டான எந்த ட்ரிங்க்கோ வச்சுட்டு அப்படியே மெய் மறந்து குடிக்கிறப்போ எல்லா டென்ஷன், எல்லா ஒர்க் மறந்து போயிடுங்க. ஏன்னா பிளேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அதனால தான். அப்புறம் பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் கொண்டு போய் நம்ம அந்தந்த பிளேஸில் செட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணியை தெளித்து வைக்கலாங்க. மண் மட்டும் போட்டோம் அப்படின்னா தண்ணி ஊற்றலாம், ஆனால் கொக்கோபீட் போட்டிருக்கிறதுனால கொக்கோபீட் பார்த்திங்கன்னா தண்ணியில் ஊற வச்சு செய்கிறோம் இல்லையா, அதனால் ஈரப்பதம் இருக்குது. அதனால் நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம், லேசாக லீஃப்லேருந்து எல்லாத்துக்கும் தெளித்து விட்டோம்னா போதும். கிச்சனில் கொண்டு வந்து வச்சதையும் பார்த்திங்கன்னா அந்த ஜன்னலில் இருக்கிற அந்த வெளிச்சத்துக்கும் கிச்சனில் இருக்கிற டார்க்னஸ்க்கும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்காக தான் அந்த வீடியோவை எடுத்தேன். அவ்வளோதான், இதுக்கு தண்ணியை தெளித்து வச்சுட்டு அந்தந்த இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னா இந்த வேலை முடிஞ்சிச்சுங்க. அடுத்தது எப்போவும் நம்ம Thursday அன்னைக்கு செய்கிற ரொட்டீன் ஒர்க் இருக்குது, அதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் செய்ய போகிறேன். ஓகே, மறுபடியும் ஆரம்பிக்கலாமா? அடுத்ததாக பூஜா யூனிட் வந்து இன்றைக்கி டீப் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு எல்லாத்தையும் ஃபுல்லாக கிளியராக எடுத்து இன்னொரு பக்கம் வச்சுட்டு ஃபுல் க்ளீன் பண்ண போகிறேங்க. இதோட வீடியோ வந்து நான் தனியாக போடுறேன், எப்படி என்னென்ன சேர்த்து க்ளீன் பண்ணணும் பூஜா ரூமை அப்படிங்கிறத. ஸோ அதனால் ரொம்ப டீப்பாக நான் எடுக்கலை, கொஞ்சமாக மட்டும் போடுறேன் பாருங்கள். க்ளீன் பண்ணுறப்போ சில விஷயங்கள் நம்ம ஆட் பண்ணி செய்கிறப்போ அந்த கோயிலுக்குள்ளே போனால் ஒரு வாசனை வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி ரூம்குள்ளே வந்தாலே அப்படி ஒரு தெய்வீக ஸ்மெல் வரும். ஸோ அது என்னென்ன ஆட் பண்ணி நான் க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிறது எல்லாமே இன்னொரு வீடியோவில் போடுறேங்க. அடுத்ததாக இதில் பார்த்திங்கன்னா இந்த குட்டி யானை இருக்கு இல்லையா, இந்த யானையை பற்றி நான் சொல்லணும்னு நினச்சிட்ருக்கேன் 2 வீடியோவாக. ஆனால் வீடியோவும் எடுத்து வச்சுருக்கேன், ஆனால் போட முடியல. இது வந்து அப்பா வந்து எனக்கு ரொம்ப ஆசையாக கொடுத்து விட்டார். இது வாங்கி எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு. இந்த யானை மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 3 பேர் 6 யானைக குதிரைக அப்படின்னு வச்சுருந்து ரொம்ப ஆசையாக இப்போ கொடுத்து விட்டுருந்தார். ஸோ அதை ஒரு வீடியோவாக போடணும்னு நினைக்கிறது, அதை இன்னும் போடுறதுக்கு டைம் இல்லை, ஆனால் கண்டிப்பாக போடுறேன் பாருங்கள். வீட்டில் யானையும் குதிரையும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோதான், இந்த மாதிரி எடுத்து தனியாக வச்சுட்டேன். இப்போது அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு வர்றதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இந்த சவுக்கி பாருங்கள், இந்த சிலைகள்லாம் வச்சுருக்கேன். நீங்கள் வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்காதவங்களுக்காக சொல்கிறேன். சாமி சிலைகள்லாம் இருக்கு இல்லையா, அது சும்மா நம்ம அப்படியே வைக்கக்கூடாது, அதனால் இந்த மாதிரி குட்டி சவுக்கி வாங்கி தான் வச்சுருக்கேன். இது நல்லா ஹெவியாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பித்தளையில் வாங்கலைனாலும் இது பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வாங்கினது தான், ரொம்ப கம்மி ப்ரைஸ் தான். ஆனால் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா மறந்துடுச்சு. கண்டிப்பாக தேவைன்னா சொல்லுங்கள், நான் எவ்வளோன்னு பார்த்துட்டு சொல்கிறேன். ஸோ இது மேலே தான் வைக்க போகிறேன். நான் எப்படி வைப்பேன் அப்படின்னா, இது மேலே மறுபடியும் ஒரு பிராஸ் சவுக்கி வச்சு அது மேலே பிளேட்டு பச்சரிசி போட்டு நான் எப்பவும் போல் நம்மளோட முருகரை வச்சு காட்டுறேன். எப்போவுமே நம்ம முருகர் வந்து ரொம்ப ரொம்ப அழகுங்க. அவரை பார்க்க அவ்வளோ நல்லாயிருக்கும். அவருக்காகவே வந்து நிறைய விஷயங்கள் சாமி ரூமில் நிறைய விஷயங்கள் கிடையாது, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருப்பேன் அவர் கூட இருக்கணுங்கிறதுக்காக. ஸோ இந்த பூஜா யூனிட்டை க்ளீன் பண்ணுறதுக்காகவே தனியாக இந்த ப்ரெஷ்ஷை நான் வந்து வச்சுக்குவேன்.
இந்த பூஜா யூனிட்டோட டோர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஓப்பனில் இருந்துச்சுன்னா டிஸ்டர்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கலாம், உள்ளே தள்ளிக்கலாம். ஸோ நமக்கு சாமி கும்பிட்றப்ப டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். அப்போ அந்த ஸ்மெல் வந்து உள்ளே நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ இதை முடிச்சுட்டு அடுத்ததாக நம்மளோட வேலை பித்தளை பாத்திரங்கள். எப்போவுமே வியாழன் கழுவுறது தான். என்னோடது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதுவும் இந்த தடவை பார்த்தீங்க அப்படின்னா பொண்ணு செமஸ்டர் லீவில் வந்திருந்தான்னு சொன்னேன்ல, அப்போது வீடெல்லாம் லாஃப்டெல்லாம் க்ளீன் பண்ணுறப்போ மேலே வந்து இந்த காமாட்சி அம்மன் விளக்கு 2 யூஸ் பண்ணாமையே இருந்துச்சு. ஸோ அதையும் எடுத்து அதையும் இன்றைக்கி கழுவி வச்சிடலாம் அப்படின்ட்டு தான். இதை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவும் நான் தனியாக போடுறேன் பாருங்கள். இது வந்து எப்போவுமே யூஸ் பண்ணுற விளக்கு. இது வந்து மேலேருந்து லாஃப்ட்லேருந்து எடுத்தேன்னு சொன்னேன்ல, எவ்வளோ பிளாக்காக இருக்குது பாருங்கள். இதை வந்து எவ்வளோ ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுக்கலாம். தெரியுதா உங்களுக்கு? டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இதுக்காக தண்ணியை வச்சு கொதிக்க வச்சு நிறைய பேர் நிறைய கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணுவாங்க. அந்த வேலையெல்லாம் எங்ககிட்ட இல்லை. ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணுற மெத்தட் இருக்குதுங்க. தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா போதும், ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டியதெல்லாம் இல்லை. பாருங்கள், இந்த விளக்குக்கும் இந்த விளக்குக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஸோ இதோட வீடியோ நான் போடுறேன், கண்டிப்பாக பார்த்துட்டு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்ல ரிசல்ட்டை ஈஸியாகவும் க்ளீன் பண்ணிடலாம். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு இது ட்ரை ஆகட்டும் அப்படின்ட்டு தனியாக வச்சுட்டேன். விளக்கு எல்லாமே பாருங்கள் பளிச்சுன்னு ஆயிடுச்சு. அந்த லாஃப்டில் இருந்த விளக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 வருஷமாக யூஸ் பண்ணாமல் எண்ணெய் பிசுக்கோடு இருந்துச்சு. ரொம்ப ஈஸியாகவே க்ளீன் பண்ணுறதுக்கு நான் அந்த வீடியோ போடுறேன், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன் திருப்பி திருப்பி அதை சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு விளக்கு க்ளீன் பண்ணுறதுனா ரிஸ்க் எடுப்பாங்க. தண்ணியை கொதிக்க வைப்பாங்க, அதுக்குள்ளே போட்டு அதை மறுபடியும் எடுத்து அது இதுன்னு சேர்த்தி. ஈவன் இதில் வந்து பீதாம்பரி பவுடர் கூட நான் யூஸ் பண்ணலை. எப்போவும் நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். க்ளீன் பண்ணி இது ட்ரை ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணுற டைம் ஆகிடுச்சுங்க. ஸோ அதை ரெடி பண்ணி வச்சுட்டா தான் பையன் வர்றப்போ அவனுக்கு சூடாக போட்டு தர முடியும். அதுக்காக அதையும் ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு. இது காஞ்சிரும் இல்லையா, அதுக்கப்புறம் ஒரு ட்ரை கிளாத் வச்சு துடைச்சிக்கலாம். அடுத்ததாக சந்தன குங்குமம்லாம் வைக்கணும். அப்போது வந்து இந்த வேலைகளையெல்லாம் இருக்கிறப்போ ஸ்நாக்ஸை ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா தான் நம்ம ஃப்ரீயாக அந்த வேலையை செய்ய முடியும்ன்ட்டு இதை ட்ரை ஆகிறதுக்குள்ளே அந்த வேலைக்கு போயிட்டேன். ஸோ அப்படி தான் டைம் வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே அடுத்தடுத்த ஒர்க்கை வந்து கடகடன்னு செஞ்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம், அதாவது வீக்லி 1 டே அந்த தேர்ஸ்டே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பிஸி ஷெட்யூல் தான். பட் ஒரு நாள் செஞ்சிட்டோன்னா ஒரு வாரமும் வீடு சூப்பராக இருக்கும். என்ன ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா எப்போ பாரு பஜ்ஜி மிளகா வாங்கினோன்னா நம்ம பஜ்ஜி தான் போடுறோம். ஸோ இந்த தடவை பக்கோடாவாக போடலாம். அந்த பஜ்ஜி மிளகாவையே பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணி அதே ஃப்ளேவர் வந்து அதோடய ஃப்ளேவர் நல்லா இருக்கும் இல்லையா, அதனால் அதில் பக்கோடா போடலாம் அப்படின்ட்டு தான் ரெடி பண்ணேன். இதோட வீடியோ கண்டிப்பாக போட்டேன். என்ன எல்லாத்தையும் வீடியோவில் தனித்தனியாக போட்டேன்னு நினைக்காதீங்க. எல்லாத்தையும் ஒரே வீடியோவாக போட்டோன்னா பெருசாக போயிட்டுருக்கோம் இல்லையா, அதனால தான் தனியாக போடுறேன். இந்த ரெசிபி வீடியோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக்கில் வரும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா பஜ்ஜி மிளகாவோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு, அந்த வாசனை. அதில் ஒரு பக்கோடா போட்டு செஞ்சு சாப்பிட்றப்போ சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அதாவது பஜ்ஜி கூட எண்ணெய் இழுக்கும், இது அப்படி இல்லைங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு, எண்ணெய் இழுக்காமல் ஈஸியாக செய்கிற மாதிரியும் இருக்குது. இது எல்லாத்தையும் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு வந்துட்டு விளக்கேற்றுறதுக்கு முன்னாடி சந்தனம் குங்குமம் விளக்குக்கு தட்டு எல்லாத்துக்குமே நான் வச்சுடுவேன். அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். அது என்னென்னா, சரி அதை வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு செட் பண்ணி வச்சுட்டு வீடியோவை ஆன் பண்ண மறந்துட்டேன். அதனால தான் ஒரு 2-3 இது பார்த்திங்கன்னா முதல்லையே வச்சாச்சு. விளக்கு பார்க்க அழகாக இருக்கு இல்லைங்களா? இது எல்லாமே அந்தந்த டைமில் கரெக்டாக தேர்ஸ்டேனா விளக்கெல்லாம் க்ளீன் பண்ணி, ஃப்ரைடேனா பூஜையெல்லாம் பண்ணி அப்படின்னு இருக்கிறப்போ வீடு உண்மையாகவே சொல்கிறேன் அவ்வளோ ஒரு மங்களகரமாக இருக்கும். அதுவும் நிலைவாசல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக அந்த மாதிரி அழகாக மெயின்டைன் பண்ணி பாருங்களேன், உண்மையாகவே வீடு சந்தோஷமாக இருக்குங்க. உங்களுக்கும் வந்து மனசு போட்டு ஒழட்டிக்கிட்டு அப்படிங்கிற அந்த இதுக்கான டைமிங்கும் நமக்கு இருக்காது. இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். மனசும் நல்லாயிருக்கும், வீடும் நல்லாயிருக்கும், நம்மளால் வீட்டில் இருக்கிறவங்களும் நல்லா இருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா விளக்குக்கு கீழே வைக்கிற தட்டம். இந்த தட்டம் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வாரம் வந்து நான் விளக்கேற்றாமல் சூடம் பற்றியெல்லாம் காட்டாமல்
பசங்களை செய்ய சொன்னதில் தட்டே அப்படியே கரையேன்னு ஆயிடுச்சு. என் பையன் தான் செஞ்சான். என்னென்னா கம்ப்யூட்டர் சாம்பிராணி எல்லாம் இருக்கும் இல்லையா, அதையெல்லாம் பற்றி அதிலேயே வச்சதுனால அது உருகி தட்டெல்லாம் பிளாக் ஆகிடுச்சு. ஸோ அதை எல்லாமே க்ளீன் பண்ணுறப்போ ஈஸியாக போயிடும். இந்த மாதிரி ஒர்க் ஷெட்யூலை வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி, ஐயோ வேலை இருக்கேன்னு கஷ்டப்பட்டு செய்யாமல் இஷ்டப்பட்டு செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும், வீடும் திருப்தியாக இருக்கும். அந்த வீக் ஃபுல்லாகவுமே வீடு மங்களகரமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் தேர்ஸ்டே ஒரு நாளை ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு இந்த குங்கும டப்பாவை சந்தனத்தை காட்டுறேன் அப்படின்னா, சில பொருட்கள் இதுலேயும் ஆட் பண்ணி நம்ம வந்து விளக்குக்கெல்லாம் போட்டு வைக்கிறப்போ விளக்கு பார்க்குறதுக்கும் வந்து பளிச்சுன்னு நல்லா இருக்கும். அதே மாதிரி வாசனையும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். விளக்குக்கு அந்த மாதிரி செய்கிறது வந்து ரொம்ப நல்லதும் கூட. ஸோ எப்போவும் இப்போ இவ்வளோ நேரம் நான் சொன்ன மாதிரி அதுவும் வந்து டைம் இருக்கிறப்ப நான் உங்களுக்கு என்னென்ன ஆட் பண்ணி அந்த மாதிரி பொட்டெல்லாம் வைக்கிறேன்னு நான் வீடியோ போடுறேன். எல்லாத்தையும் வீடியோ போடுறேன்னு சொல்கிறேன். கண்டிப்பாக போட ட்ரை பண்ணுறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு? ரொம்ப போர் அடிச்சிட்டேனா என்னென்னு எனக்கு தெரியல. உங்களோட கமெண்ட்ஸ்க்காக நான் கண்டிப்பாக வெயிட் பண்ணுவேன். இதில் ஏதாவது ரொம்ப போர் அடிச்சிருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்கள், அடுத்த டைம் வந்து மாற்றிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா எப்பவும் போல் நான் கேட்குறது தான், ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறாங்க, அவங்கெல்லாம் வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே சேனலையும் எப்போவுமே ஃபாலோ பண்ணுங்கள். போடுற வீடியோஸை பார்த்து பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வரும். அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரைடே அதோட vlog பார்த்திங்கன்னா நாளைக்கு போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் சண்டே எப்போவுமே லேடிஸ் வந்து கொஞ்சம் பிஸியாக தான் இருப்பீங்க. எப்போ உங்களுக்கு ஃப்ரீயோ அந்த டைமில் கண்டிப்பாக நாளைக்கு போடுற வீடியோவையும் மறக்காமல் பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக தான் சொன்னேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம். இந்த வீடியோவோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். முடிஞ்சளவு மைனஸை வந்து நான் கரெக்ட் பண்ண பார்த்துக்கிறேன், ப்ளஸ்ஸை சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.